யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய அட்சய தீதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்சய தீதினா என்ன அப்படின்னா, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். வருஷத்தில் சித்திரை மாதம் வளர்பிறை திதியில் திருதிய திதியில் அட்சய திதி வரும். ஏன் அட்சயம் வந்துச்சுன்னா, பஞ்சபாண்டவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு வறுமை இருக்கும்போது பாஞ்சாலி திரௌபதி அம்மா வந்து சூரிய பகவானை வழிபாடு செஞ்ச நாள் இன்னைக்கு. வழிபாடு பண்ணி சூரிய பகவான்லேருந்து ஒரு பாத்திரம் வாங்கலாம். அது வந்து அட்சய பாத்திரம், அல்ல குறையாத பாத்திரம். அப்போ அந்த பாத்திரம் கேட்கறதுக்கு முன்னால் அவள் என்ன வழிபாடு பண்ணான்னா, ஆதித்தாயே சூரிய பகவானே, உன்னை நான் கூப்பிடலை, எப்பயுமே கண்ணனையே கூப்பிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறையா கண்ணன் செய்கிறாரு, அவரை ரொம்ப நான் தொந்தரவு பண்ண முடியலை, அதனால் இந்த வட்டம் உன்னை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலாம். உன்னை சூரியன் வந்திருக்காரு, என்னம்மா வேணும் அப்படின்ட்டு. கண்ணனை தான் கூப்பிடுவேன், இந்த வட்டையும் கூப்பிட்டுருக்க, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு. சுவாமி, இந்த மாதிரி கண்ணனை ரொம்ப கூப்பிட்டு நாங்கள் தொந்தரவு பண்ணிட்டோம், இந்த வட்டம் உன்னையே நான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு. என்ன வேணும் அப்படின்ட்டுருக்காரு. எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், வருகின்றவர்களுக்கு பசியார நான் உணவு அளிக்கணும், அதுக்கு நீ வரம் தரணும், அந்த வரத்தை கொடுத்தா போதும், எனக்கு ஒன்றும் வேணும் அப்படின்னா. இவ்வளோ சிறப்பானது பாருங்க. உடனே அகம் மகிழ்ந்து பாத்திரம் கொடுத்தாராம், ஒரு அட்சய பாத்திரம். அதான் அட்சய பாத்திரம், அதுவே அட்சய திருதி. நீ திருதிய திதி சித்திரை மாதம் 13ஆம் தேதி வரும், ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த திருதிய திதியில் வந்து அட்சயம் கொடுத்தனா அட்சய திருதியை. அப்போ அந்த பாத்திரம் வந்து எப்படின்னா, எவ்வளோ என்ன கேட்டாலும் கொடுக்குமா. சாப்பாடாக வந்துக்கிட்டே இருக்கும், குழம்பா வந்துக்கிட்டே இருக்கும், பாயாசமாக வந்துக்கிட்டே இருக்கும், லட்டா வந்துக்கிட்டே இருக்கும். உணவுப் பொருள் என்னென்ன அவன் நினைக்கலாம் அது வந்துக்கிட்டே கேட்டு. அதான் கேட்ட உணவை பரிமாறிட்டே கொடுப்பாராம். இப்போ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இப்போ நம்ம பந்தியில் போய் நம்ம வந்து ஒரு பாயாசம் கொடுக்குறோம், ஒரு மோர் கேட்குற ஒருத்தர், அந்த பாயாச வாலியை வச்சுட்டு மோரை கொண்டு வரணும். ஆனால் இந்த பாத்திரம் அப்படி கிடையாது. ஒருத்தவங்களுக்கு பாயாசம் கேட்கும் போது ரெண்டாவது மோர் கேட்டால் அந்த அதிலே மோர் வருமா. அப்போ சிறப்பான பாருங்க, அப்படிப்பட்ட பாத்திரம் அந்த பாத்திரம். அப்படி எல்லாருக்குமே அவங்களுக்கு தேவையான உணவை திரௌபதி செஞ்சதாக ஒரு மரபு. அது கிடைச்ச நாள் இன்னைக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே திரௌபதி செஞ்ச மாதிரி நம்ம அந்த சூரிய பகவானை வழிபாடு செஞ்சு பிரசாதத்தை பக்தர்களுக்கு, பட்சிகளுக்கு, பசுமாடுகளுக்கெல்லாம் நம்ம தானம் பண்ணால் என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பான். யார்? அந்த சூரிய பகவான். இதை நீங்கள் மறந்துடாமல் செய்யுங்க. அதிகாலை வெள்ளனை எல்லா பெண்களாக எழுந்திரிச்சு நல்லா வாசல் துடைச்சி வீட்டில் சக்கரை பொங்கல் இல்லை பருப்பு பாயாசம் வச்சு செய்யலாம். அப்போ அன்றைக்கி என்ன வாங்கலாம்னா, நிறையா பேர் தங்கம் வாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தங்கம் வாங்கணும்பாங்க. தங்கம் வாங்க தவறு கிடையாதுங்க. அதை விட ரொம்ப சிறப்பு அப்படின்னா மஞ்சளும் உப்பும் தான் வாங்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கு போனால் என்ன செய்வோம், நம்ம பால் காய்ச்சி வீட்டுக்கு போனால் உப்பு மஞ்சள் வாங்குவோம். அது மாதிரி எல்லோரும் உப்பு மஞ்சள் முதல்ல வாங்குங்க. அடுத்து வெல்லம், பச்சரிசி, பாசிப்பருப்பு, இதை வாங்கிக்கங்க. இது கண்டிப்பாக வாங்க வேண்டியது பொருள். அவங்க வசதி வாங்கிக்கலாம். இதுக்கு மேலே வாங்குறவங்க அவங்க வசதி பொறுத்து பாத்திரங்கள் வாங்கிக்கலாம். பித்தாளை பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், தங்கத்தில் சம்மந்தப்பட்ட தங்க காசு, தங்க இது வாங்கிக்கலாம், குடிசெல்லாம் வாங்கிக்கலாம். இது அவங்க வசதியை பொறுத்தது. இந்த மாதிரி செஞ்சு வழிபாடு பண்ணால் அந்த சூரிய பகவான் அருள் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கும். இது ஒன்று. இந்த தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தில் இது ஒரு பக்கம் போனாலும் உலகவே அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது ஒரு கொரோனா நோய். அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். ஏடா இந்த தொகுப்பில் அப்படி போட்டுக்கானே கூட, நம்ம இந்த தொகுப்பில் இதை விஷயம் சொல்லணும். நம்ம முதல் வருஷம் பிறந்திருக்கு, நான் முதல் தொகுப்பாக சொல்கிறேன். அதனால் நல்ல விஷயம் சொல்லிக்கிட்டு இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு காணணும். அப்போ இந்த தீர்வை வந்து நிறையா பேர் என்னென்னமோ சொன்னாங்க.
இருந்து ஆதாரத்தோடு செய்யறதுக்காக நம்ம லேட் பண்ணி நம்ம அதை தெரிவிக்கிறோம் உங்களுக்கு. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கண்டிப்பாக பலன் பெறலாம், அது எந்த மாட்டு கருத்து கிடையாது. கேரளாவில் ஒரு சித்த வைத்தியசாலை ஒருத்தர் இருக்கார். அவர் அங்கே நோய் பரவும் போது ஒன்றும் சொல்லலை, அவர் எதுவுமே சரி, உங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நோயை விரட்டிடலாம் அப்படின்னாரு. என்னையா செய்ய அப்படின்னா, அவர் சொன்ன விஷயம், எல்லாருமே வீட்டில் உள்ள 5 மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 10 பொட்டுக்கடலை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வேளை இல்லை சாயந்தரம் ஒரு வேளை, காலை ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் சுடுதண்ணி குடிக்கணும். 3வது சாம்பிராணி வீட்டில் போடணும். இந்த 3 மட்டும் செய்யுங்க. நோய் வந்தவங்களுக்கும் செய்யுங்க, நோய் வராதுன்னு செய்யுங்க. முன்னெச்சரிக்கை. இந்த கொரோனா நோய் என்ன செய்யும்னா, இது ஒரு தொற்று நோய், காற்று மூலியம் பரவும், தொட்டா பரவும். இது பப்ளிக்காமா என்ன செய்ய போய் ஒட்டிக்கிருமா. பப்ளிக்காக பாருங்கள், ஒரு ஆள் தொட்டுனா அப்படி பிசு பிசு ஒட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அது நூல் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நூல் எவ்வளோ இடைவெளி இருக்கும்னா ஒரு சென்டிமீட்டர் கணக்கு சுட்டுறாங்க, அதுக்கப்புறம் இதாயிரும். அதனால விலையின்னு பேச சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பப்ளிகாம் உடம்பு பட்டுச்சுன்னா சும்மா தொட்டினா போகாது, சுடுதண்ணி ஒன்று போயிடும். அப்போ நம்ம தொண்டையில் தான் முதல்ல போய் நிற்குமா, மூக்கு, தொண்டை, அதுக்கப்புறம் காட்டை பாதிக்கும். அதனால தான் நமக்கு அது ரொம்ப சிரமமான மூச்சு விடாக்குலாம் வருது, பிரச்சனை வருது. அப்போ இந்த மிளகு, சீரகம், பொட்டுக்கடலை என்ன செய்யும்னா, உடம்புல எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அந்த கொரோனா நோயை அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது. எதுக்கு? மிளகு சீரகத்துக்கும் அந்த பொட்டுக்கடலைக்கும். சொல்லுவாங்க, இந்த சீரட்டு குடிக்கிறவங்களும் அதிகம் பொட்டுக்கடலை சாப்பிடுங்க, அது உடம்பு நிற்காது, சரியாகும்பாங்க. இப்போ பொட்டுக்கடலைக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. அப்போ நீங்கள் பொட்டுக்கடலை ரொம்ப சாப்பிடக்கூடாது. 10 எண்ணம், 5 மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், மறந்துடக்கூடாது. அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் சுடுதண்ணியை டெய்லி சாப்பிடணும். இப்போ ஊரடங்கு உத்தரவு என்ன தளர்த்துற வரைக்கும் எல்லாருமே சுடுதண்ணி சாப்பிடக்கூடாது. கோடைக்காலம் தான் பரவாயில்ல, ஒரு வெதுவெதுப்பாக இப்போ டீ சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த சூடில் சாப்பிடுங்க. 100% இந்த நோயை நம்ம விரட்டி விடலாம். தொட்டு பேசக்கூடாது. நம்ம தெய்வமுறை சொல்லியிருக்காங்க, ஒரு காலம் தொட்டுதான் பேச, ஒரு 10 நாள் தொட்டு வரட்டும். இப்போ தொட்டு பேசாமல் நம்ம இருக்கணும். எங்கே போனாலும் சுத்தபத்தமாக சுகாதாரமாக இருக்கணும். வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் எடுத்து உள்ளே வரணும். சாப்பிடும் போது பல்ல விலைக்கு சாப்பிடலாம், வாய்க்குள்ளே சாப்பிடலாம். நல்லா ஷேக்காவோ இல்லை இந்த சோப்பு தண்ணி முறையை வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சாப்பிடணும். வீட்டில் ஒரு பக்கெட்டில் வெளியில் மஞ்சள் தண்ணி 2 வேப்பிலையை போட்டு வச்சு வாசல் தொளிச்சு விட்டுக்கலாம். வீட்டில் தோரணையாக வேப்பம் கட்டி விடலாம். இதெல்லாம் நல்ல ஒரு கிருமி நாசினியை உண்டான இது மஞ்சள் பொடி, வேப்பிலையெல்லாம். அப்போ வீட்டில் எல்லோரும் வீட்டில் இருந்து இதை மாதிரி இந்த சாப்பிட்டுட்டு சுத்தபத்தமாக இருந்து இடைவெளி விட்டு மாஸ்க் அணிஞ்சு வெளியில் போங்க. ஏன் மாஸ்க் அணிய சொல்கிறாங்க? காட்டு மூலம் பரவக்கூடிய உள்ளது, முகர்ந்தாலே வந்துடுமா, அப்படி இருக்குது, அதான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே போல் சீரக தண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை முடியலைங்க, லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, சீரகத்தை கொதிக்க வைங்க, நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு லைட்டாக 2 ஸ்பூனு தேன் விட்டுக்கலாம். இல்லை அப்படி கூட சாப்பிடலாம், நல்லா பலன் கிடைக்கும். இது பலன் கேட்டு நிறையா பேர் அதை பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. முடிஞ்சதையும் செஞ்சு பாருங்கள். நமக்கு என்ன, உலக மக்கள் எல்லாரும் கொரோனா நோய் தப்பிச்சு மீண்டும் உலகம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த சித்திரை மாத தமிழ் புத்தாண்டில் அட்சய திதி அன்னைக்கு எல்லாருடைய நோய்களும் தீர்ந்து அனைவரும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த சூரிய பகவானை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.